தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் நான் ஒரு வழியா செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. ஒரு 50 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் அவரு. இவரை பார்த்துட்டு பல்வேறு தலைவர்கள் பல கட்சியில இருக்கக்கூடிய திமுக இருக்கவங்க கூட சொல்றேன், அவங்க இருக்கக்கூடிய நாளைக்கு தாவேக்கால சேர வாய்ப்பு இருக்கு. எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், கலைஞர் காலம், ஸ்டாலின் காலம்லாம் போயிடுச்சு. இனி விஜயின் காலம் மட்டும்தான். இங்கே யாரோடு பயணம் செய்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு. இப்போ நீங்கள் யாரோடு சேர்ந்து பயணப்பட போறீர்கள்ன்றதான் நிகழ்கால வரலாறு. ஓகே, அவங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கணும்னா தாவேக்கா தான் ஒரே வழி. அதுதான். எப்படி இல்லைனாக்கா கட்டுமரத்தில் ஏறி நீங்கள் பயணம் பண்ணுங்க. அன்பிற்கினியே இளவல் நம்பி விஜய் அப்படின்றாரு. முழுசாக ஏற்றுக்கிட்டார்ல விஜய தலைவராகவே. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஊர் உலகமே ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மக்கள் தளபதி விஜய் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த அரசியல் மாற்றத்திற்கான தலைவனாக பார்க்குறாங்க. தளபதி விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டு முடிவு எடுத்தாங்களா, மற்ற யாருக்குமா? கோடி பேர் வந்து நிற்கிறது தளபதி விஜய்க்காகவா, மற்ற நபர்களுக்காகவா? அப்போ ஆப்வியஸ்லி இங்கே மெயின் யாரு? விஜய் தான். ஆட்ட நாயகனும் இவர் தான், கத்தியும் இவர் தான், துப்பாக்கியும் இவர் தான், தலைவரும் இவர் தான், நாளைக்கு கோட்டையில் போய் அமரப்போகக்கூடிய தலைவனும் இவர் தான், முதல்வரும் இவர் தான். நம்ம இப்படி பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு அதிமுக ஒரு முக்கிய தலைவர் தாவேக்கால இணைய போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி தான். அது அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. யாருன்னா ஒரு எம்எல்ஏ ஜிஎஸ்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனந்த் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் இனி வாரம் உங்களுக்கு ஆரவாரமாகத்தான் இருக்கும். டிவிக்கில் ஒவ்வொரு நபர்கள் உள்ளே வந்துக்கிட்டே கிடப்பாங்க. நீங்கள் சின்னவருடைய பிறந்தநாள் ஒரு வருஷத்துக்கு கொண்டாடலான்னு பிளான் பண்ணால் கூட 6 மாதம் தான் உங்களுக்கு டைம். துணை முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர், திமுக இளைஞரணி செயலாளரோட பிறந்தநாள். என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பிறந்தநாளை மக்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் கொண்டாடணும், ரொம்ப எளிமையாக, ஓரளவுக்கு எளிமையாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? பார்த்தேன். கருப்பேன், குசும்பேன். இல்லை என்ன இருக்கு? இல்லை நல்லா காமெடி பார்த்தேன் தம்பி. அதனால தான் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் முத்துகருப்பன் உட்காந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படியாண்ணா நீ பார்க்கல? சரி விடுங்க, ஏதோ பண்ணியா பார்க்கலையா? பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழை மீன் விலங்கு மீன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குளிக்க வச்ச கொக்கோ கோலா போலன்னு அவரை உட்கார வச்சு தம்பி இப்படிதான் 4.5 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இளைஞரணி மாநாடுன்னு வச்சாலும் அங்கேயும் இதே ஆக்க போகிறது தான். புரியுதுங்களா? இங்கே ஒரு பிறந்த நாள்னாலும் இதே ஆக்க போகிறது தான். எங்கே போனாலும் ஆடல் பாடல், அப்புறம் பீர் பாட்டில் வச்சு நிகழ்ச்சி, குவார்டர் பிரியாணி கொடுத்து கூப்பிட்றது கூட்டம், அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே முதல்வர் தொகுதியில் கூட ஒரு டான்ஸு ஆடினாங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேகர்பாபு 1 வருஷம்லாம் இருக்காது. சேகர்பாபு கூப்பிட்டு ஆட சொல்லி என்ன ஓகேவா கேட்டார்ல, நல்லா இருக்கான்ட்டு. சரி, நம்ம இன்னைக்கு செங்கோட்டையன் வந்துட்டாப்புல. சரி, திமுகலே நிறைய அதிருப்தி தலைவர்கள்லாம் இருக்குன்ற மாதிரி தகவல்லாம் வருது. நாளைக்கு அவங்களும் வந்துட்டா திமுக நிலைமை என்னன்னா? திமுகவுக்கு நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்தாலும் வராட்டியும் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா தளபதி விஜய் அவருடைய தலைமை ஏற்று பல கட்சிகள் உள்ள வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யார் எங்கேருந்து எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் இங்கே அவங்களுக்கு புதுசாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த உண்மையாகவும் விசுவாசமாக இருக்கணுன்ற நான். இங்கே டிவிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவர் விஜய் தான். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். ஆனால் வணக்கம் தேவ். நான் ஒரு வழியா செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. ஒரு 50 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் அவரு. இவரை பார்த்துட்டு பல்வேறு தலைவர்கள் பல கட்சியில இருக்கக்கூடிய திமுக இருக்கவங்க கூட சொல்றேன், அவங்க இருக்கக்கூடிய நாளைக்கு தாவேக்கால சேர வாய்ப்பு இருக்குல்லண்ணா. விஜய் அவர்கள் முன்னாடி வெல் செட். அதாவது எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், கலைஞர் காலம், ஸ்டாலின் காலம்லாம் போயிடுச்சு, மலையேறி போச்சா. இனி விஜயின் காலம் மட்டும்தான். இங்கே எப்படி இனி தளபதி விஜய் அவருடைய காலம் மட்டும்தான். நீங்கள் யாரோடு பயணம் செய்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு. அது இப்போ நீங்கள் யாரோடு சேர்ந்து பயணப்பட போறீர்கள்ன்றதான் நிகழ்கால வரலாறு. இந்த வரலாற்றில் உங்கள் பேர் இடம்பெறுமானால் நீங்கள் தளபதி விஜயோடு சேர்ந்து பயணிப்பது தான் சால சிறந்ததாக இருக்கும். அதுதான் உங்களுடைய கெரியருக்கும் நல்லதாக இருக்கும்ன்றது தான் இனி மாற்று கட்சி இருக்கக்கூடிய சகோதரருக்கு நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ். அதை செங்கோட்டையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எஸ், ஏன்னா நீங்கள் விஜய் அவர்களுடைய வயது என்ன? 50 வயசு. இவருடைய அனுபவம் என்ன?
50 வருஷம் 50 வருஷம் அனுபவம் உள்ள நபர். அவர் தளபதி விஜய்க்கு 50 வயசு. ஆனாலும் நீங்கள் யார் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? விஜய் அவர்கள். ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் மக்கள் ஆதரவு, நம்பிக்கை. தளபதி விஜய் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, தளபதி விஜய் அவர்களை மக்கள் தூக்கி கொண்டாடக்கூடிய விஷயம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், ஒரே காரணம் தளபதி விஜய் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லா நபரும் மாற்றுக் கட்சியிலிருந்து பேசக்கூடிய பல நபர்களும் சரி, எம்எல்ஏவாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மாவட்டம் வட்டம் யாராக இருந்தாலும் சரி, தளபதியோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு இனி அதிகப்படியான என்ன சொல்றது, அடுத்த தளத்திற்கு அடுத்த ஒரு 30 வருடங்களுக்கு உங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கு மிக சரியான கட்சி, மிக சரியான தலைமை எதுனாக்கா டிவிகே தான். ஓகே, அவங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கணும்னா தாவேகா தான் ஒரே வழி. அதுதான். எப்படி இல்லைனாக்கா கட்டுமரத்தில் ஏறி நீங்கள் பயணம் பண்ணுங்க, எது கூட வேணாலும் நீங்கள் போங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேதான் செங்கோட்டையன் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. என்னன்னா 2026 திரு விஜய் அவர்கள் மக்களால் போற்றப்படுகிற, வரவேற்கப்படுகிற அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்றாருன்னா, முக்கியமா ஒரு இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்கன்னா, அன்பிற்கினிய இளவல் தம்பி விஜய் அப்படின்றாரு. முழுசா ஏத்துக்கிட்டாருல்ல விஜய தலைவராகவே? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கிட்டார்லாம் இல்லை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுல கேஜிஎஃப்ல ஒரு வசனம் வருது தெரியுமா, ஊர் உலகமே ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மக்கள் தளபதி விஜய் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த அரசியல் மாற்றத்திற்கான தலைவனாக பார்க்குறாங்க. மக்களை இந்த பேரழிவிலிருந்து மீட்கக்கூடிய தலைவனாக பார்க்கிறார்கள். இன்றைக்கு சமகாலத்தில் வந்து இவர்களை எதிர்க்கக்கூடிய திராணிகள் ஒரு தலைவனாக பார்க்கிறார்கள் விஜய் பொழுது. நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எல்லா நபரும். நீங்கள் தளபதியை தவிர்த்து விட்டு இங்கே ஒரு மாற்று சக்தி என்பது கிடையாது. அப்படி நீங்கள் வேறு விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா மக்களுக்கான முன்னெடுப்பு அது கிடையாதுன்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா மக்களை நேசித்து தன்னுடைய வருமானத்தை புகழில் உச்சியில் இருக்கிறது தூக்கி போட்டு வந்திருக்காருன்னு பொழுது, இப்படி மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்காரும் போது, இப்படி ஒரு சமகாலத்தில் இப்படி ஒரு தலைவனை வந்து யாரும் பார்த்ததில்லை. அதைத்தான் எல்லா நபரும் என்கிட்ட கூப்பிட்டு பேசுறது. அப்போ எல்லாருக்கும் சொல்ற மெசேஜ் அதுதான். நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்கா தளபதி தான் உங்களுடைய தலைவர், யாருக்காக இருந்தாலும் சரி. நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ செங்கோட்டையன் வந்து இவ்வளோ 50 வருஷம் அனுபவம் இருக்கு, அவர் வந்து தாவேக்காக்கு வந்துட்டா இவருனால தான் தாவேக்காக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், இது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு தாவேக்கான்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, திரு விஜய்னாலையும் தாவேகனாலையும் தான் இவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்ற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏத்துக்கலாமா? தம்பி, இவருடைய அனுபவத்தை இங்க ஷேர் பண்ணலாம். இப்போ தளபதி விஜய்க்கு மக்கள் வந்து ஓட்டு போடணும் முடிவு எடுத்தாங்களா, மற்ற யாருக்குமா? விஜய். கோடி பேர் வந்து நிக்கிறது தளபதி விஜய்க்காகவா, மற்ற நபர்களுக்காகவா? அப்போ ஆப்வியஸ்லி இங்கே மெயின் யாரு? விஜய் தான். ஆட்ட நாயகனும் இவர் தான், கத்தியும் இவர் தான், துப்பாக்கியும் இவர் தான், தலைவரும் இவர் தான், நாளைக்கு கோட்டையில் போய் அமரப்போகக்கூடிய தலைவனும் இவர் தான், முதல்வரும் இவர் தான். பொழுது நம்ம அதை நோக்கி தான் இவருடைய சிந்தனை ஓட்டம் இருக்கணும். நீங்கள் மூழ்கிற கப்பலில் ஏறுறேன், கட்டுமரத்தில் ஏறுறேன், அங்கே ஏறுறேன், இங்கே ஏறினா ஏறிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் தான் சொல்லுவேன், ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ, ஒன் அண்ட் ஒன்லி தலைவர்னாக்கா இவரு தான். நம்ம இப்படி பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து இன்னொரு அதிமுக ஒரு முக்கிய தலைவர் தாவேக்கால இணைய போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி தான். அது அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. யாருன்னா ஒரு எம்எல்ஏ கேபி முனுசாமி. இவரும் வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்களேண்ணா, எப்படி வர வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 3 எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ. ஓகே, நேற்று கேட்டதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒன்று க்ளூ கிடைச்சிருச்சு. ஒரு அமைச்சர் வந்துட்டாரு. ஓகே, சரிங்களா? அதுதான் எனக்கு தெரியும். அதை தாண்டி பல நபர்கள் தளபதியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் வந்து ஜிஎஸ்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனந்த் சார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் இனி வந்து வாரம் உங்களுக்கு ஆரவாரமாகத்தான் இருக்கும். டிவிக்கில ஒவ்வொரு நபர்கள் உள்ள வந்துகிட்டே கிடப்பாங்க. நீங்க சின்னவருடைய பிறந்தநாள ஒரு வருஷத்துக்கு கொண்டாடலாம்னு பிளான் பண்ணா கூட 6 மாசம் தான் உங்களுக்கு டைம். வேலை இல்லை. மனிதநேய பெருவிழாண்ணா இன்னைக்கு, மனிதநேய பெருவிழா. துணை முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர், திமுக இளைஞரணி செயலாளரோட பிறந்தநாள். என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பிறந்தநாளை வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில நீங்க கொண்டாடணும், ரொம்ப எளிமையா, ஓரளவுக்கு எளிமையா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? பார்த்தேன். கருப்பேன் குசும்பேன். ஏன் இல்ல, என்ன இருக்கு? இல்ல, நல்லா தானே சொல்றாரு. பார்த்தேன் தம்பி, கருப்பேன் குசும்பேன் நல்லா தான் சொல்றாரு. அதனாலதான் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில வந்து முத்துகருப்பன் உட்காந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படியாண்ணா நீ பாக்கல? சரி விடுங்க, ஏதோ பண்ணியா பாக்கலையா? பார்த்தேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழை மீன் விலங்கு மீன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குளிக்க வச்ச கொக்கோ கோலா போலன்னு அவரை உட்கார வச்சு அவர் முன்னாடி இறங்கி குத்துன்னு குத்தி பாட்டு பாடிட்டு கிடக்குறாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆபாசமான உடைன்னு சொல்லி வலைதளங்கள்ல போடுறாங்க. ஆபாசமான செய்கை செய்து நடனம் பண்ணாங்கன்னு வலைதளங்கள்ல தொடர்ச்சி அந்த காணொலியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொழுது ஒரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீங்க சொன்னீங்களே, யாரு வருங்கால ஏதோ இளைஞர்களின் உருட்டு மனிதநேய பெருவிழா, மனிதநேய பெருவிழா. அந்த பெருவிழாவை எவ்வளவு அழகாக உதயநிதி சொன்னதுக்கு ஏற்ப கொண்டாடுறாங்க. நீங்க பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? மக்களுக்கு பயனுள்ள வகையில. இது மக்களுக்கு பயனுள்ள வகையா? சொல்லுப்பா.
ஏதோ கொண்டாட்டம் ஏதோ ஆடிட்டாங்க, இதை ஏன்னா பெருசாக்கணும் அது. தம்பி இப்படிதான் வந்த 4.5 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கிற. நீங்க இளைஞரணி மாநாடுன்னு வச்சாலும் அங்கேயும் இதே ஆக்க போறதுதான், புரியுதுங்களா? இங்கே ஒரு பிறந்த நாள்னாலும் இதே ஆக்க போறதுதான். எங்க போனாலும் ஆடல் பாடல், அப்புறம் பீர் பாட்டில் வச்சு நிகழ்ச்சி, குவார்டர் பிரியாணி கொடுத்து கூப்பிடுறது கூட்டம், அதுக்கப்புறம் பண்றது எல்லாமே வந்து முதல்வர் தொகுதியில கூட ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேகர் பாபு 1 வருஷம் இருக்கா, சேகர் பாபு கூப்பிட்டு வந்து ஆட சொல்லி என்ன ஓகேவா கேட்டார்ல நல்லா இருக்கான்ட்டு. இப்போ முழுக்க சொல்லுங்க, யார் வந்து மக்களை மறந்து விட்டு கலைஞர்களாக இறங்கி கலை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, யார் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே தலைவனாக மக்களை நேசித்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுல்ல? இவ்வளவுதான். இதுல வந்து நம்மால் வேற குதிரையில வர மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போட்டு யாரு உதயநிதி அவர்களை மாவீரன் உதயநிதி பெரிய தேசிங்க ராஜா ஒரு குதிரையில வராரு அப்படின்னு அதையும் போட்டு விட்டாங்க. இந்த வடிவேல் காமெடி இருக்கும்ல, பீச்ல வந்து வடிவேல் குதிரை திட்டு போவாமா, இரு அவனே வருவான் அப்படின்னு அந்த மாதிரி அதை போட்டு இவர் பெரிய தேசிங்க ராஜா குதிரையில போறாராம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இவங்க என்ன நினைச்சு செய்யறாங்களோ அது அப்படியே மீம் கண்டுட்டா மாறுது. ஏன்னா காப்பி அடிக்கிறா ஏதோ கொஞ்சம் லேசா காப்பி அடிப்பாங்க. இந்த ஈ அடிச்சாங்க காப்பின்னு கேள்வி பாத்தீங்களா? நிஜநாயகன் அதைத்தான் சொல்றேன். ஈ அடிச்சாங்க காப்பி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஈ அடிச்சாங்க காப்பி என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல என்னன்னா, தம்பி பக்கத்துல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், பின்னாடி உட்காந்து ஒருத்தன், சரியா? அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இவனுக்கு பேப்பர் காட்டியிருக்கான். காட்டும் பொழுது இவன் எல்லாம் காப்பி அடிச்சிட்டு இருக்கும் பொழுது இவன் பேப்பர்ல ஒரு ஈ செத்து கிடந்திருக்கு. இவன் வந்து டிஸ்டர்பா இருந்திருக்கு, அடிச்சிருக்கான், அந்த பேப்பர்ல ஒட்டிக்கிச்சு. அதை பார்த்துட்டு இவனும் ஒரு ஈய பிடிச்சிட்டு காப்பி அடிக்கிறவனும் வச்சு அடிச்சு அப்படி எழுதியிருக்கிறான். இதை ஈ அடிச்சாங்க காப்பி. அதே போல முதலமைச்சர் அதே மாதிரி தளபதி மாதிரி காஸ்டியூம், தளபதி மாதிரி அப்படி பேசுறது வைக்கிறது, எதை செஞ்சாலும் நம்ம ஒரு பேர் வச்சு அந்த பேர் அப்படியே காப்பி அடிக்கிறது. இவருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பாட்டு போட்டு அதே மாதிரி பாட்டு போறன்னு போட வேண்டியது. இன்னைக்கு என்னன்னா ஜனநாயகன் போஸ்ட் போல இவருக்கு வந்து நிஜநாயகனா? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இருக்குமா இல்லையாப்பா? எனக்கு புரியவே இல்லை. போஸ்டர் இதுல என்னன்னா இருக்கு, நீ காப்பி அடிக்கிறது அப்போ உனக்கு தாட் ப்ராசஸ் இல்லை. உன் கட்சி நடத்துறத பெரும்பாலும் யார் நடத்துறா? அதிமுக தான் நடத்துறாங்க. திமுக நடத்தல, அங்க இருந்து வந்தால்தான் உங்க கட்சி நடத்துறான். இங்க விஜய் அவர்கள் என்ன செய்யறாங்க அதான் பாக்குறேன். அப்ப உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லி வெளியே பேசிக்கிறீங்க? அறிவுத்துறையில நடத்திருக்காங்க, அறிவு ஏன் பேசுறீங்க வெளியில அப்படின்னு மக்கள் கேட்கறாங்கல்ல. இது என்ன கேவலம்? இது நிஜநாயகன் நல்லா புரிஞ்சுக்க. கட்சிக்காரங்க யாரோ ஒட்டியிருப்பாங்கண்ணா, அது வந்து அவரு தான், அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காது. கட்சிக்கும் அறிவுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு அப்ப சொல்ல வரியா? அப்படி சொல்ல வரல. இல்ல, கட்சிக்காரங்க யாராவது பண்ணியிருப்பாங்க. யாராவது உதயநிதிக்கு என்ன சம்பந்தம்? கருப்பு யாரு? மினிஸ்டர் முத்துக்கருப்பு. என்ன வேலை இது? இப்ப நீ சொல்லு இது ஆக்கப்பூர்வமான செயலா? மக்கள்கிட்ட நிறைய விமர்சனம். பிறந்த நாள்னா 4 பேருக்கு உதவி செய்ய, 4 பேருக்கு சோறு போடு, 4 பேருக்கு வந்து தேவையான நலத்திட்ட உதவிகள் செய்யலாம்ல. ஏப்பா நான் 10 சாக்கடை தூர்வாரி கொடுத்தாலே பெரிய விஷயம் எங்களுக்கு. இன்னைக்கு மழை காலத்துல தான் தேங்கிட்டு கிடக்குது. அவர் பிறந்த நாளுக்கு இந்த குண்டு குழிமா இருக்க ரோடு அதை நீ கொஞ்சம் சரி பண்ணி கொடு, அது உதவும். நீ உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க குளிக்க வச்ச கொக்கோ கோலா போலன்னு. இல்ல நிறைய இடத்துல அன்னதானம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப நீ வந்து சந்திரமுகியா மாறாத எங்க கொடுத்துருக்காங்கன்னு இப்ப நீ காட்டுற. இப்ப இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போற போக்குல அடிச்சு விடாத. இருங்க முதல்வர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போன செம்மையா இருக்கும், அன்னைக்கு விமர்சையா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கும் சாப்பிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப நாளா உண்மையில ஒரு டவுட் இருந்தது, இப்போ கன்ஃபார்ம் அது செம்மையா இருக்கும் நீ சொன்னும் போது. அப்படி இல்லண்ணே தம்பி கேமராமேனே, இவன் பின்னாடி ஒரு கேமரா கட்டி விடு. இவன் எங்க மார்ச் 1ஆம் தேதி மவுண்ட் ரோடு போகவே முடியாதுண்ணே. ஏன்னா அறிவாலயம் இருக்கனால செம்ம டிராபிக்கா இருக்கும். நானே ஒரு வாட்டி மாட்டிருக்கேன், 3/4 மணி நேரமா மாட்டிக்கிட்டேன். மார்ச் 1 அறிவாலயம் போனேன்னாமா? ஆனா ஒரே முதல்வர் பிறந்த நாள்ல மார்ச் 1. சரி, ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள். சரி, அதனால கட்சிக்காரங்களும் தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே வராங்க. மவுண்ட் ரோடே ஸ்தம்பிச்சு போயிடும். இது என்னைக்காவது கண்டிச்சு யாராவது செய்தி போட்டிருக்கீங்களா? குப்பை வீட்டு ரோடா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. குப்பை வீட்டு பணமா நீங்க கேட்குற மாதிரி அவங்க கேட்பாங்களா? குப்பை வீட்டு ரோடாப்பா இது, ஒப்பாவுக்கு பிறந்த நாள் சொல்லி இப்படி பிளாக் பண்ணி எங்களை வந்து இப்படி அக்கப்போர் பண்றீங்களான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ ஏன் சொல்ற பவுண்ட் ரோடு பிளாக் ஆயிருக்குன்ட்டு, கரெக்டா? அப்ப அது எவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்குறாங்க. இவங்க என்னமோ மக்களுக்கு வந்து உதவி செய்யறாங்கன்றீங்க. உங்க பிறந்த நாள நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் கொண்டாட வேண்டியதானே? கண்டிப்பா மக்களுக்கு இடையூறு இல்லாம செஞ்சுட்டு போக வேண்டியதானே? பண்ணிருக்கலாம் தான். இருந்தாலும் என்ன பண்றது, முதல்வர் மேல அவ்வளவு அன்பு, வராங்க கூட்டமா தமிழ்நாடு ஃபுல்லா. தம்பி அதை என்ன பண்ண முடியும்? பிறந்த நாள் அன்னைக்கு 4 பேர்ட்ட வந்து திட்டு வாங்க கூடாது. ஓகே, அது வந்து தப்பா போயிடும் இல்லையா? பிறந்த நாள் அன்னைக்கு அப்படி வாங்கக்கூடாது இல்லையா? அப்ப முடிஞ்ச அளவுக்கு இடையூறு செய்யாம இருக்கணும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமா? அதை கத்துக்கணும் அவங்க. அதுக்கு கஷ்டம் தான். சரி விடு, 6 மாசம் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு 6 மாசம் தானே, பாத்துக்கலாம். விஜய் அவர்கள் நாளைக்கு இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் தான் பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாரு. அவங்களுக்கும் கூட்டம்லாம் வரும். நாளைக்கு இப்படி கவுண்டர் பண்ணுவாங்களா? உங்க தலைவர் வராத கூட்டமா? கவுண்டர் இல்லையா? வெல் சொல்லு. இல்ல கரூர் பதில் கரூர்னுவாங்க, தேவையில்லாம நிறைய அதுக்குள்ள போக வேண்டியதாயிரும். என்னது திரும்ப சொல்லு.
கூட்டம்னா கரூர் மாதிரி உங்களை மாதிரி கூட்டம்லாம் கரூர் மாதிரி கூட்டம் கிடையாது, எங்களுக்கு வரதெல்லாம் வந்து அடிவார்ந்த கூட்டம்னு அவங்க சொல்லுவாங்க. கரூர் கூட்டம் பிறந்தநாள் கூட்டமா? அவர் பிறந்தநாள் கூட்டத்துக்கு நடந்ததுக்காக இது வரைக்கும் ஏதாவது சிபிஐ விசாரணை வந்திருக்கா? எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? நீதிமன்றம் மாதம் மாதம் அப்டேட் செய்ய சொல்லியிருக்கா? நீ என்கிட்ட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ வாங்குவ, என்ன நீ வாங்குவ பாரு. ஸோ விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கு மக்களுக்கு இடையூறெல்லாம் அவங்க கொண்டாடுறதே கிடையாது. தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் இவர்களைப் போல் மக்களுக்கு இடைஞ்சலாக எப்பயுமே செஞ்சது கிடையாது, செய்யறதாவும் கிடையாது. எப்பயுமே நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து செய்வார். அது போல தான் செய்யணுன்றது ஒரு பண்பு இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. நம்மளது நீ அறிவாளத்துக்கு போய் சாப்பிடு போ, இன்னைக்கு கூட போ சோறு போடுறாங்களாம். நமக்கு அதெல்லாம் வேணாம். இல்லை நான் சும்மா பார்த்தேன், நான் போல உள்ள வெளியிலேருந்து பார்த்தேன். சொல்றேன் இல்ல நான் சொல்லல, வெளியேந்து பார்க்க சொல்லியிருக்கிற தம்பி, அதுல இருக்க பதிவு எடுத்து போட்டு வேற யாராவது சொல்லியிருக்கலாம். டேய் இருடா, அதுக்குள்ளேயும் மாத்திட்டேன். இல்ல நான் சொன்னதை நான் கேட்டிருக்கலாம்ல, அது சொன்னேன். அப்ப நான் அறிவாளத்துக்கு வேஸ்டா இருக்குன்னு சொன்னேன், அவங்க சொன்னாங்க, நான் போல. நான் சரி சரி அப்படியே சாப்பிட்டாலும் தப்பு இல்லைண்ணா. பத்தியா வந்துட்டான். ஓய்யோ, உணவு தானே எதுல கஷ்டப்படுறவங்க உணவு போடுறாங்க. யாரு போடுறாங்கன்னு இருக்கு தம்பி. எல்லார் இடத்துலயும் போய் நம்ம உணவு வாங்கி சாப்பிட முடியாது. அது சாப்பிட்றது நமக்கு சரியும் வராது. புரியுதா உங்களுக்கு? அது வேற இருக்கா? ஆமா தம்பி, இப்போ நான் உழைத்த பணத்துல, நேர்மையா சம்பாரிச்ச பணத்துல மனசார நல்லா இருக்கணும்னு போடுற உணவுக்கான அதோடைய தன்மை வேற, பேருக்கு புகழுக்காக போடுறது வேற, தவறான பணத்துல இருந்து ஒருத்தர் போடுறது வேற. அந்த மாதிரி பல கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றேமே தவிர நான் இவங்களை ஒப்பிட்டு சொல்லலை, நான் பொதுவாக சொல்றேன். ஸோ அதனால உணவு தானே, எங்க வேணா போய் சாப்பிடலாம்னா யாரும் சாப்பிட முடியாது. சில கிரைட்டீரியா இருக்குன்னு சொல்றேன். சரி, நம்ம வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் வந்துட்டாப்புல. சரி, திமுகலே நிறைய அதிருப்தி தலைவர்கள்லாம் இருக்குன்ற மாதிரி தகவல்லாம் வருது. நாளைக்கு அவங்களும் வந்துட்டா திமுக நிலைமை என்னன்னா, அடி வாங்கமா மாட்டாங்களா? அவங்களுக்கு வந்து பின்னடைவு இருக்குமா இருக்காதா? திமுகவுக்கு நிச்சயமாக வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்தாலும் வராட்டியும் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா தளபதி விஜய் அவருடைய தலைமை ஏற்று பல கட்சிகள் உள்ள வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நான் முன்பே சொன்னதுதான், கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எல்லாமே நிச்சயமாக வருவதற்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இந்த எம்எல்ஏல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்க வாய்ப்பு இருக்கா? அது உங்களுடைய கணிப்பு, அது உங்களிடமே விட்டு விடுகிறேன், சரியா? ஆனால் இப்போ ஓபிஎஸோட மகன் பேசிட்டு இருக்காரு, இப்போ செய்தி பார்க்குறீங்களா, ரவீந்திரன் பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய கட்சிகள் வருவதற்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் தளபதி விஜய்க்காக அரசியல் மாற்றம் என்பது நிகழ்ந்தே தீரும். மக்கள் தளபதி விஜய் அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, இந்த அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேரன்பு கொண்டு நம்மளை நேசிக்கக்கூடிய தலைவனை கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து நம்ம வந்து நம்மளே மீண்டு போவதற்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு தளபதி விஜய் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இனி விஜய் அவர்களை தலைமை ஏற்று வரக்கூடிய நபர்கள் எல்லோரும் நிச்சயமாக அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு ஒரு சிறந்த நல்லாட்சி கொடுப்பதற்கான வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா யார் எங்கேருந்து எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் இங்கே அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த உண்மையாகவும் விசுவாசமாக இருக்கணுன்ற நான். ஓகே, புரியுதுங்களா? இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு தலைவர் இவர் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே டிவிகேக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவர் விஜய் தான். புரியுதுங்களா? அதுதான் என்னுடைய பார்வை. புரியுதுங்களா? இங்கே இவர் தான் தலைவர், இவர் ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கீங்க, இவருக்காக கிடைக்கக்கூடிய ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும், அந்த செல்வாக்கு உங்களுக்கு வரும். உங்களுக்கு எவ்வளவுதான் வந்து உங்களுடைய தொகுதியில் நீங்கள் மக்கள் வச்சிருந்தாலும் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவது தளபதி விஜயை நோக்கி தான். ஸோ மற்ற நபர்களை நோக்கி இல்லைன்னும் பொழுது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியலை நம்ம கையில் எடுத்து கொண்டு போய் தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்களையும் கண்ணியப்படுத்தணும். ஏன்னா விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு போட்ட துண்டு லேசாக மடங்கி இருக்கிறத கூட எடுத்து விட்டார். அண்ணன் செங்கோட்டையன்னு சொன்னார். உங்களுக்கு அந்த கண்ணியத்தை மரியாதை அவர் கொடுக்குறாரு, அதே போல தான் எல்லாத்துக்கும் அவர் கொடுப்பாரு. அப்போ எல்லாரும் தளபதி விஜய் அந்த அளவுக்கு நீங்க கண்ணியப்படுத்தணும், அந்த மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அவருடைய பேருக்கோ அவருடைய புகழுக்கோ களங்கம் வர மாதிரியே நடக்கக்கூடாது. கட்சியோட பைலா என்னவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும், யாரா இருந்தாலும் சரி. அதான் என்னுடைய. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில இணைஞ்சப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. என்னன்னா, ஒரு நிகழ்ச்சியில அப்போ இருக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பேசின ஒரு திருமண நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து என்னுடைய தளபதியா இருந்தவர் செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. இப்போ இவர் இங்கே வரும்போது இவரும் இணைஞ்சு பயணிக்கும் போது நல்ல ஒரு வெற்றி கொடுக்கணும்னா தாவேக்காக்கு. தம்பி செங்கோட்டையன் மாதிரி பல நபர்கள் இன்னும் வர இருக்காங்க தம்பி. இது வெறும் ஆரம்பம் தான், நான் சொல்றேன்ல உங்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதா இல்லையா எல்லாத்துக்கும்? இன்னைக்கு வந்து உதயநிதியுடைய பிறந்த நாள் அது குலைச்சி விட்டுருக்குன்ற மாதிரி உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை, அது டோட்டலா ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஆயிடுச்சு, அது ஃபேட் அவுட் ஆக போறது தான். இன்னைக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு சொன்னேன், ஆட்சியே சொல்றேன், சரிங்களா? அது எப்படி ஃபேட் அவுட் ஆயிடும். ஆனா முழுக்க முழுக்க நீங்கள் இங்கு யார் எப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் பயணப்பட்டு வந்திருந்தாலும் இனி எதிர்காலம் விஜய் அவர்கள் தான். உங்கள் எதிர்காலத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு வடிவைத்துக் கொள்ளணும்னாக்கா
அதற்கு நீங்கள் இங்கே வந்து பயணித்து இவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது தான் சால சிறந்தது. அவருக்கான கண்ணியத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளணும். அதான் மரபுன்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம்னா, செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைய போகிறான். அந்த தகவல் வந்த உடனே வந்து விசிக தலைவர் திருமாவளவன்ட்ட போயிட்டு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம். என்ன சொல்கிறாருன்னா, இது பாஜகவோட சூழ்ச்சியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. எப்படி அண்ணனுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா வேறு யாரும் இருக்க முடியாதுல்ல? நீ சொல்லுப்பா. தம்பி, நீங்கள் புத்திமதி சொல்லலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எங்கே இருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன மாதிரி ஆட்சி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களோட என்ன விஷயத்தெல்லாம் முரண்பட்டுருக்கிறோம், என்னெல்லாம் கேள்வி கேட்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் அவர்களுக்கு புத்திமதி சொல்கிறது, இல்லை விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது, இல்லை விஜய் அவர்களை சிடிஎம்னு சொல்கிறது, இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு இது நல்ல ஆட்சின்னு அவருக்கு படுறதுனால தான் அங்கே கூட இருக்கிறேங்கிறாரு. கரெக்டுங்களா? இது நல்ல ஆட்சியா? அவரிடமே விட்டு விடுவோம். மக்களிடம் போய் கேட்டுட்டு அண்ணன் திருமாவளவன் முடிவு எடுக்கட்டும், இது நல்லாட்சியா? அவர் விடுங்க. எம்பி ரவிக்குமார் சொல்லியிருந்தாரு, படுகொலை, அதாவது பட்டியலினத்தோட படுகொலை வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு ஒன்றும் இல்லை, அவரா சொல்லலை, அவர் வந்து அந்த கிரைம் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து கமிட்டிலாம் வைக்குது ஆணவ கொலைகளை தடுக்க. இதில் ஏன்னா இப்படிலாம் மைனர் பிள்ளைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் எவ்வளோ நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். முறை நம்மளே பேசியிருக்கோம், 7000 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் ஒரு லேக் இருக்குது. தம்பி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அன்னைக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக பல நபர்கள் பேசினார்கள், விஜய் அவர்களை நம்பி எல்லாம் வந்துடுவாங்களா, விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான்ட்டு. நான் அன்னைக்கே சொன்னேன், மற்றவர்கள் வர்றாங்க வரல, மக்கள் ஏற்றுப்பாங்க, மக்கள் அவர் அங்கீகரிக்கிறாங்க, மக்களுக்காக தான் வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி அது நடந்துகிட்டு இருக்கு, நிதர்சனமாக பார்க்குறோம். செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன வார்த்தை வெளியில் எல்லா நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறது 3 கோடி பேர் பார்க்குறாங்க, 2 கோடி பேர் பார்க்குறாங்க, 1 கோடி பேர் பார்க்குறாங்கன்ற ரிப்போர்ட்டும், அதை தாண்டி தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு தான் நான் வந்தேன்னாரு. இல்லாட்டி அவர் திமுக போயிருப்பாரு. அப்போ இங்கே யார் மையப்புள்ளி? தளபதி விஜய் தான். இதை புரிஞ்சுக்கிட்டா சரி எல்லாரும்ன்றான். இல்லை, இவ்வளோ வருஷமாக அதிமுகவில் இருந்திருக்காரு, எதிர்த்து இப்போ அரசியல் செஞ்சுருக்காரு திமுக. அவர் எப்படி நான் திமுக போக வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இங்கே வந்திருக்கான்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி யார்? அது அண்ணா திமுக. சேகர்பாபு யார்? அதே கட்சி தான். அப்பாவு யார்? இங்கேருந்து போனவர் எல்லாமே முத்துசாமி எல்லாம். இப்போ 8 மந்திரிங்களே எப்படி போவாங்கன்னு கேட்டேன். எல்லாரும் அங்கே தான் போகிறாங்கன்னும் பொழுது அவர்களுக்கு தெரிகிறது, நம்ம அங்கே போனால் என்ன கிடைக்கும், இங்கே வந்தால் என்ன கிடைக்கும். அங்கே போனால் ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும், இல்லை சம்திங் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அடுத்த 30 வருஷத்துக்கான அரசியல் எதிர்காலம் இருக்குது. ஓகே, மக்களை வந்து மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவான், உங்களுக்கு லைம் லைட்டில் இருப்பீங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பீங்க. அப்படின்னும் பொழுது எது உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு வழியாக செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்க போகுது, திரு விஜய் அவர்களும் செங்கோட்டையன் இணைஞ்சு என்னென்ன அரசியல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றிண்ணா. அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தகவல் நிறையா இருக்குது. நிறைய நபர்கள் தளபதி நோக்கி வரக்கூடிய எல்லாத்துக்கும் தளபதி அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிக்கிட்டே வராரு, ஒவ்வொரு நபராக ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கட்சி என்ன சொல்கிறது, ஒரு அசுர வளர்ச்சி பெறும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி பெறும். மக்களை காப்பாற்றுவதற்கான எல்லா முனைப்பும் சொல்கிறோம். தளபதி முன்னாடியே சொன்னது தான், ஏண்டா விஜயை தொட்ட, என் மக்களை ஏண்டா தொட்ட நீ வருத்தப்படுவேன்னாரு. அது நடக்கும், நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருங்கன்றிருக்காரு. வெற்றி நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அதுதான். நன்றிண்ணா. நன்றி தம்பி.